உலகெங்கும் வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 24/2/2025 மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2/3/2025 மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். தொடர்ந்து நமது ஜோதிட பூமியினுடைய ராசி பலன்களை கண்டு சேனலுக்கு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம். கும்பராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்திலே ராசி பலன் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த 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 ஒரு யோகமான வாரமாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் கும்பராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வாரம் கடுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டும், நிறைய உழைக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய பெயரையும் புகழையும் அடைய வேண்டும். இதுதான் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரே இலக்காக இருக்க வேண்டும். காரணம், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு ராகுவின் சாரத்திலே அமர்ந்து உங்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார். ராகு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். ராகு ராசிக்கு 8ஆம் இடத்திலே ஒரு பார்வையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராகு 8ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். எதிர்பாராத விஷயங்களிலிருந்து நிறைய தனவரவர்கள் வரக்கூடிய ஒரு விஷயம். உள்ளூரில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வரக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பல நன்மைகள். ஒரு லாட்டரி சீட்டிலேயோ அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டிலேயோ நீங்கள் முதலீடு செய்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ராகு தரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அது இந்த வாரம் உங்களுக்கு பல பேருக்கு அந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாரத்தை வெற்றிகரமாக ஓட்டி அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொய்வின்றி உழைத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று உங்கள் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு அருமையான ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்து 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 10ஆம் இடமான தொழிற்சாலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அது உங்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கற்ற கல்விக்கு தகுந்தாற்போல், செய்கின்ற வேலைக்கு தகுந்தாற்போல், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துறையாக பிரித்து சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த கும்பராசியை சேர்ந்த அனைத்து துறை சார்ந்த உழைப்பாளிகளும் சரி, முதலாளிகளும் சரி, வெளியே தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கும் சரி, அல்லது கல்வி அறிவு பெற்று மேன்மையான ஒரு அதிகாரியில் இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரியில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நீதித்துறையில் இருக்கின்ற கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வெற்றிகரமான வாரம். காரணம், பல வழக்குகள் நீங்கள் நல்லபடியாக தீர்த்து வைப்பீர்கள். வெற்றியோடு இந்த வாரத்தை கடப்பீர்கள். பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் எல்லோரும் வாழ்த்தும் வகையிலே இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஏனென்றால் வாக்குஸ்தானாதிபதி குரு தொழிற்சாலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சந்திரன் சாரம் பெற்று, சுபகிரகத்தின் சாரம் பெற்று தொழிற்சாலத்தை பார்ப்பது என்பது உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நன்மையில் தரக்கூடிய விஷயம். 2வது இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார் வாக்குஸ்தானத்திலே. அதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் புதன் சாரத்திலே அமர்ந்திருக்கு. புதன் வாக்குக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி. அதனால் அந்த புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய காத்திருக்கின்றார் இந்த வாரத்திலே. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் எண்ணற்ற ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய வாரமாக இருக்கின்றது. அதனால் இதுவரை நீங்கள் கல்வி பயின்று முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதன் மூலியமாக பண வரவுகளும் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு நல்ல வருமானத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திலே ஒரு ஆடம்பரத்திற்காக நீங்கள் நல்ல செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல உணவுகள், ஒரு உயர்ந்த இடத்திலே ஒரு உணவகங்களுக்கு சென்று குடும்பத்தோடு சென்று மகிழ்ச்சியாக உணவருந்தி விட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
பல கேளிக்கை விஷயங்களுக்கு நீங்கள் நிறைய நேரத்தை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு கடக்க இருக்கின்றது. கும்பராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சான அதிபதி செவ்வாய் முன் வக்கரகதியில இருந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு நன்மையற்ற விஷயங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது வக்கரம் நீங்கி உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் நிச்சயமாக பல வெற்றிகளை அடைவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். செவ்வாய் உங்கள் அவசர கதியிலே உங்களை செலுத்துவார். அவர் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் ஒரு பார்வை செலுத்துவதால் பயணங்களிலே கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றபடி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னா குரு நல்ல நிலை இருக்கின்றார். அதே போன்று செவ்வாயும் குரு சாரத்தில் அமர்ந்துதான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சிறிய சிறிய விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போன்று இந்த வாரம் உங்களுக்கு கும்பராசிக்கு தொட்டது துலங்கும், அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். ஆண் பெண் இருபாலருக்குமே இது பொருந்தும். அதே 7 குடையவன் உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், கணவன் அல்லது மனைவிக்கு அதிகாரியை விளங்கக்கூடிய சூரியன் இப்பொழுது உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் யோகம் இருக்கின்றது. வரனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆண் பெண்களுக்கு வரன் நிச்சயம் செய்யப்பட்டுவிடும். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடந்து முடிந்துவிடும். குறிப்பாக கும்பராசி வீடு என்பது சனி வீடு என்பதால் சனி இப்பொழுது ஆட்சி பலம் அடைந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் பலர் வாலிப வயதைச் சேர்ந்தவர்கள் காதல் வலையில் விழுந்து அந்த திருமணத்திற்காக பெற்றோர்களிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு சாதகமான பதில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்கள். சகோதர சகோதரிகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தருவார்கள். அதனால் இந்த வாரம் கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். பயன்படுத்தி வெற்றி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரம் கும்பராசி சேர்ந்த வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் சரி, இங்கே இருப்பவர்களுக்கும் சரி, அதிர்ஷ்டமான எண்கள் இந்த வாரத்திலே 2, 3. இந்த 2 எண்களுமே உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு சாதகமான ஒரு அமைப்பை தருவதால் அந்த எண்களை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.